தின்று களைப்பு ஆராயோ என்று அவரு இப்படிதான். சம்பாரிசி போட்டு சாதம் சமைச்சிருக்கேன், உண்பாய் நீ என்று சொல்லி உலக்கொலக்கு நெய் சேர்த்து, முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா, தின்று களைப்பு ஆரேனோ என்று பாடுறார். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி, வாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி, தாழைப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. எவ்வளவு அழகாக வருத்தத்தோடு சொல்கிறார். அந்த நிலை எனக்குள் இருக்கிறது. இந்த மக்களுக்கு, இந்த அன்பர்களுக்கு இவ்வளவு அற்புதமான யோகத்தை கொடுத்திருக்கிறேனே, இந்த யோகத்தில் நிலைத்தால் போதுமே. இதோ அந்த செயல்பட்டு சூட்சும செயல்பாட்டை மறந்து போனீர்கள். சூட்சும செயல்பாடு என்பது அதி அற்புதமானது. இருந்த இடத்தில் இருந்தவாறே அனைத்தையும் தருவிக்கலாம், அனைத்தையும் தரிசிக்கலாம், அண்ட சராசரங்களையும் நீங்கள் காணலாம். அதிலெல்லாம் நீங்கள் கட்டளையிட்டு ஏவல் புரிந்து அதுவெல்லாம் உங்களுக்குள் சித்தியாகி அனைத்தும் உங்கள் தோற்றத்திற்கு வந்து நிற்குமே. தேவர்களும் மூவர்களும் கூட உங்கள் அருகில் வந்து நின்று அடிபணிவார்கள். காரணம், அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த குண்டல் யோகம். இதை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? அது அலாப்பரிய ஆன்மாவின் பரிபூர்ணமான சக்தி. அது ஒளியானது, அது ஒளியானது, அது சப்தமானது, அது பிரகாசமானது, அது நாதமானது, அது ஓங்காரமானது. இத்தகைய அற்புதம் ஆன்மாவாகிய உனது சக்தியே. ஆகவே இதனை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? எத்தனை பிறவிகளில் தேடி தெரிந்தால், எத்தனை விதமான சாதனைகளை புரிந்து இதனை அடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறாய். எல்லாவற்றிலும் தோற்று போய் பல பிறவிகளின் தேடலில் இந்த பிறவியில் உனக்கு அது சித்திக்கிறதே. அப்படி இருந்தும் மாயம் உன்னை அழைத்து செல்கிறது. நீ வெளியுலக விளையாட்டில் நிறைந்திருக்கிறாயே. அமர்ந்து பார், தனியறையில் அமர்ந்து பார், தன்னிலையில் நிலைத்து பார், தானான தன்மயமாய் விளங்கிப்பார். இப்பொழுது இங்கே சித்திக்கும் நிலைகள் யாவும் சித்திகளே. ஒவ்வொரு நிலைகளும் உனக்குள் இருந்து பிரளயமாய் கிளம்பும், பிரவகமாய் வெளிப்படும். அவற்றை என்னவென்று சொல்ல முடியும்? ஏனென்றால் சொல்லில் அடங்காத அற்புத நிலைகள் எல்லாம் அமர்ந்த இடத்திலிருந்தே நீ அறிய முடியும். கட்டளையிட்டால் போதும், அவை யாவும் காலடியில் வந்து நிற்குமே. அதி அற்புதமான சித்திகளும் ஞான முக்தியும் அது உன் கரங்களில் தான் இருக்கிறது. முக்தியும் வேண்டாவே, நிஷ்டையும் வேண்டாவே. ஆகவே நின்மயமானவர்க்கு முக்தி என்பதும் மோட்சம் என்பதும் அது நீயாகவே தான் இருக்கிறது. ஞானம் என்பதும் ஞான வடிவு என்பதும் அது உன் சொரூபமாக இருக்கிறது அல்லவா? அத்தகைய உன்னை நீ காண வேண்டாவா? ஆகவே இதற்கான முயற்சி செய்யாமல் நீ இங்கோ ஓடி களைத்து அலைந்து திரிந்து சோர்வுற்று திரிகிறாயே. மாயையின் மகத்துவம்தான் எத்தகையது. ஆகவே தான் கூறுகிறேன், மாயத்தை நீக்கி இந்த வரும் வினையை பாழாக்கி காயத்தை வேறாக்கி உன்னை காண்பதற்குத்தானே இந்த யோகமும் ஞானமும். இப்பிறவி வைத்தால் எப்பிறவி வாய்க்குமோ ஏதும் அறியேன் பராபரமே. இந்த அற்புதமான இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் பொருள் உடைமை மிகப்பெரிய வாழ்வென நம்பி சர்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே என அருளுகிறார்கள் யோகிகளும் சித்தர்களும். இத்தகைய அற்புத இந்த யோகமும் ஞானமும் உமக்கு எளிதாக கிடைத்ததால் அதன் அருமை தெரியவில்லையா? காலம் குறுகி கொண்டிருக்கிறது, கல்லறை நெருங்கி கொண்டிருக்கிறது. இனியும் காலதாமதம் செய்யலாமா?
முயற்சி செய்துவிடு, முழுமையாக உன்னில் உன்னை நீ அறிந்து கொள்வாயாக. எனது அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.